"தம்பி ரூ. 5,00,000 இல்ல ஒரு ரூ. 2,00,000 இல்ல ரூ. 3,00,000 கட்டிட்டு நீ வெளிநாடு போயிட்டனா, 5 வருஷம் உன் லைஃப் செட்டில் ஆயிரும்டா" அப்படின்னு சொல்லுவாய்ங்க. ஆனா வந்து அவன் லைஃப் செட்டில் ஆயிரும், உன் லைஃப் செட்டில் ஆயிரும். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 5 பேத்த அனுப்புனான், 2 10, ₹10,00,000 சம்பாரிச்சுருவான். ஆனா நீ இந்த ரூ. 2,00,000 அடைக்கிறதுக்குள்ள நீ 3 வருஷம் வந்து வேஸ்ட் பண்ண. சாப்பிட்டு, கீப்ட்டு எல்லாம் மீதி பண்ணி, அந்த ரூ. 2,00,000 ரூ. 3,00,000 அடைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே உன் இளமையும் போயிரும், கை, கால் வலி வந்துரும். 2வது ஏதாவது விபத்து ஆயிருச்சு அப்படின்னா, கையோ, காலோ இல்ல தலையிலயோ அடிபட்டுருச்சு அப்படின்னா, அது உனக்கு நஷ்டம் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா பார்த்து வேலை செய்யுங்க. வெளிநாட்டுக்கு வந்து 5,00,000 6,00,000 காசு கட்டிட்டு நீங்க வர்றதே, ஊர்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொட்டி கடை, குப்பை ஐடியா தான். குப்பைய கலெக்ட் பண்ற ஒரு கடை போட்டாலும் நீ கோடீஸ்வரன். இரும்புகள், பழைய இரும்புகள், பழைய பிளாஸ்டிக்கள் வாங்குனா கூட நீ பணக்காரன் தான். ஸோ அதேமாரி ஊர்ல பிசினஸ் பண்ணீங்க. நீங்க சிறிய பிசினஸா தான் இருக்கும். நாளைக்கு வந்து அது பெரிய பிசினஸா வரும். ஸோ அதனால வந்து இந்த பழைய இரும்பு கடைலாம் வைக்கிறதுக்கு 1,00,000 நீ கையில வச்சுட்டு ஒரு கடை ஒரு ஓட்டம் தர வாடகை எடுத்து போட்டா கூட நீ பெரிய பணக்காரன் ஆயிருவ. ஸோ அதனால ஊர்ல இருந்துகிட்டு சொந்த பந்தங்களோட, குடும்பத்தோட வாழ்ற வழிய பாருங்க. அத விட்டுட்டு இங்க வந்துகிட்டு இளமைய இழந்து கை வலி, கால் வலின்னு போய் கடைசி காலத்துல போய் கஷ்டப்படாதீங்க ஊர்ல.